பொதுவாக மதுரை அப்படின்னாலே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் மதுரையில் ரொம்ப ஒரு பாப்புலாரிட்டியான ஆள், மக்கள் சேவை பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா மதிப்புமிகு டாக்டர் சரவணன் அவர்கள். சரவணா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு அவங்களால முடிஞ்ச சர்வீசஸை மெடிக்கல் ஃபீல்டுலேயும் சரி, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பேஷண்ட்டுக்கும் சரி, எல்லாத்துக்கும் அவர் வந்து ரொம்ப ஒரு கம்மியான ஒரு விலையில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, காசு இல்லை அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை மொத்த செலவையும் அவங்க வச்சுருக்க ட்ரஸ்ட் மூலமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய அவரால் முடிஞ்ச பல சர்வீசஸை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. மதுரையில் எல்லாத்துக்கும் அவரை கண்டிப்பான முறையில் தெரியும். அவர் வந்து பதவியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் மக்கள் சேவையை மனப்பூர்வமாக பண்ணக்கூடிய ஒரு நபர். இன்றைக்கும் ஒரு உதவின்னு போயிருந்தோம்னா அந்த உதவியை கண்டிப்பான முறையில் அவர் செஞ்சு கொடுப்பாரு. பல பேருக்கு அவரை பற்றின அறிமுகம் இருக்கும். இல்லாதவங்க இப்போ மதுரை வடக்கு தொகுதியில் நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளராக அவர் இருக்கார். இந்த ஒரு வாய்ப்பை யாரும் விட்டுற வேண்டாம். ஏன்னா ஒரு மனிதன் பதவியில் இருக்கும் போது மட்டும்தான் உதவுவான் அப்படிங்கிறது இல்லாமல் எப்போதுமே மக்கள் சேவை ஒன்றையே தன்னுடைய உயிர் மூச்சாக வச்சுட்டு இருக்கக்கூடியவர் டாக்டர் சரவணன் அவர்கள். ஸோ கண்டிப்பான முறையில் இந்த வாட்டி அவரை மக்கள் ஜெயிக்க வைக்கணும். அதிமுக சார்பாக அந்த வாட்டி நிற்கிறாரு. கண்டிப்பாக அவர் ஜெயிச்சு வந்தார் அப்படின்னா அந்த மதுரை வடக்கு தொகுதி டோட்டலாகவே மாறும். அவங்களுக்கு சாலை வசதிகளை ஒழுங்காக கொடுப்பாரு, தண்ணி வசதிகளை ஒழுங்காக கொடுப்பாரு. தன் தொகுதி மக்கள் ஏதாவது உதவின்னு போய் நின்னா கண்டிப்பான முறையில் உடனடியாக செஞ்சு கொடுப்பாரு. ஸோ இப்படி பல தரப்பட்ட சேவைகளை அவர் மனதார செய்வார். ஏன்னா காசு ஒரு பெரிய விஷயம் இல்லை அவருக்கு. ஏன்னா காசுக்காக அவர் அரசியலுக்கு வரலை. மக்கள் சேவையை மனப்பூர்வமாக செய்யக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அவருக்கு. அந்த பிளாட்ஃபார்மாக தான் அவர் இந்த எம்எல்ஏ பதவியை நினைக்கிறாரு. ஸோ அந்த ஒரு வாய்ப்பை மதுரை மக்கள் எல்லாரும் அவருக்கு வழங்கணும். கண்டிப்பான முறையில் பல லட்ச ஓட்டு வித்தியாசத்தில் அவர் வின் பண்ணணும், ஜெயிக்க வைக்கணும். ஜெயிச்சு ஒரு சிறந்த எம்எல்ஏவா, ஒரு சிறந்த ஒரு அமைச்சராக கூட அவர் பணியாற்றக்கூடிய ஒரு வல்லமை அவருக்கு இருக்குது. இறைவன் அந்த ஒரு இதை உங்கள் மூலமாக அவங்களுக்கு வழங்கட்டும் அப்படின்னு நான் இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.